மாணவர்களே, முதலாவது தேர்ச்சியின் இரண்டாவது தேர்ச்சி மட்டத்தின் உள்ளடக்கத்தினை பற்றி இன்று ஆராய்வோம். அதாவது புவியியல் வரலாற்று பின்னணிகள் திருவிவிலியத்தை மொழிபெயர்க்க உதவின என்பதை ஏற்றுக்கொள்வார் என்பதே 1-2 தேர்ச்சி மட்டம் ஆகும். இந்த விடய விளக்கத்தில் திருவிவிலியத்தை புரிந்து கொள்ள அது தோன்றிய தளமாகிய பலஸ்தீனாவின் புவியியல் பின்னணி பற்றி அறிந்து கொள்வது இன்றியமையாததாகும். இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களும் அவர்களுடன் தொடர்புடைய நாடுகளும் பற்றி பார்க்கும்போது, இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் முதலில் எபிரேயர் எனவும் பின்னர் இஸ்ராயேலர் எனவும் ஜூதர்கள் எனவும் அழைக்கப்பட்டனர். இந்த மக்களினம் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த இனத்தின் தந்தையாகிய ஆபிரகாமுடன் தொடங்குகின்றது. மீட்பு வரலாற்றின் ஆரம்பமும் இதுவே. குலமுதுவர் ஆபிரகாம் தன் தந்தை தெராகுவுடன் பபிலோனியாவில் உள்ள ஊர் என்ற நகரத்தில் வாழ்ந்து வந்தார். அக்காலத்தில் ஏற்பட்ட போர்க்குழப்பம் காரணமாக தந்தை தெராகு ஆபிரகாமை அழைத்து கொண்டு கானான் நாட்டை நோக்கி புறப்பட்டு ஹாரான் என்ற இடத்திற்கு வந்ததும் அங்கேயே தங்கி வாழ்ந்து வந்தார். தொடக்க நூல் அதிகாரம் 11 இறைவாக்கு 31 இதனை காணலாம். தெராகு தம் மகன் ஆபிரகாமையும் தம் மகன் ஆரானின் புதல்வன் லோத்தையும் தம் மருமகளும் தம் மகன் ஆபிராமின் மனைவியுமான சாராயையும் அழைத்து கொண்டு ஊர் என்ற கல்தேயர் நகரை விட்டு கானான் நாட்டை நோக்கி புறப்பட்டு சென்றார். ஹாரான் என்ற இடத்திற்கு வந்ததும் அங்கேயே அவர்கள் தங்கி வாழலாயினர். ஹாரானில் ஆபிராம் வாழ்ந்து வந்த போதே ஆண்டவர் முதல் முறையாக தோன்றி, நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டுக்கு செல் என பணித்தார். தொடக்க நூல் அதிகாரம் 12 இறைவாக்கு 1 இதனை காணலாம். ஆண்டவர் ஆபிராமை நோக்கி, உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல் என்பதாகும். எனவே ஆண்டவருடைய வாக்குறுதியை நிறைவேற்ற ஆபிராம் தன் குடும்பத்தோடு புறப்பட்டு கானான் நோக்கி பயணம் செய்தார். இதனை இப்போது இந்த படத்தில் நீங்கள் காணலாம். மேலே கூறப்பட்ட இடங்களை பற்றி பார்க்கும்போது, மேற்கு ஆசியாவில் உள்ள மிக பிரசித்தி பெற்ற நதிகள் ஜூப்ரதிஸ், தைக்ரிஸ். இதில் ஜூப்ரதிஸ் நதி கிழக்கு துருக்கியில் உள்ள ஆர்மேனியா மலைத்தொடரிலிருந்து புறப்பட்டு தென்கிழக்காக ஓடி 2ஆக பிரிந்து பபிலோனை உள்ளடக்கி மீண்டும் இணைந்து தைக்ரிஸ் நதியோடு சேர்ந்து பாரசீக வளைகுடாவில் விழுகின்றது. இந்த யூப்ரதிஸ் பள்ளத்தாக்கில் அமைந்த முக்கிய பகுதி பபிலோனியாவாகும். இது முன்னர் மெசபத்தோமியா என்றும் பின்னர் கல்தேயா என்றும் இன்று ஈராக் என்றும் அழைக்கப்படுகின்றது. இதன் தலைநகரம் பாபிலோன் ஆகும். புராதன நாகரீக நகரமாக இது விளங்கியது. இந்த பிரதேசத்தின் தென்முனையில் உள்ள ஊர் என்ற நகரத்தில் ஆபிராம் பிறந்து வளர்ந்ததாக கூறப்பட்டுள்ளது. இதன் வடமுனையில் காணப்பட்ட நகரம் ஹாரான். தந்தையோடு ஆபிராம் இடம்பெயர்ந்து வாழ்ந்த நகரம் இது. ஆபிராமின் உறவினர்கள் இந்நகரத்தில் வாழ்ந்து வந்ததாக சில விவிலிய நிகழ்வுகள் சான்று பகர்கின்றன. இறைவனின் திட்டப்படி ஆபிராம் இங்கிருந்து கானான் நாடு நோக்கி சென்ற பயண பாதையை இப்பொழுது நீங்கள் படத்தில் காணலாம். ஆபிராம் கானான் நாடு சென்று அங்குள்ள இடங்களான செக்கேம், பெத்தல், ஆயி, நெகேபு, எகிப்து போன்ற இடங்களெல்லாம் நாடோடியாக அலைந்து திரிந்து பின் எபிரோனில் உள்ள மம்ரே பள்ளத்தாக்கில் குடியிருந்தார். ஜூதேயா மலைப்பகுதியிலிருந்து 20 மைல் தொலைவில்
கடல் மட்டத்திலிருந்து 3040 அடி உயரத்தில் எபிரோன் நகரம் அமைந்துள்ளது. நீர்வளம் நிலவளமுள்ள மிகச் செழிப்பான பிரதேசம் இது. கானான் நாட்டில் அமைவிடம் பற்றி பார்க்கும்போது பபிலோனியாவிலிருந்து பிறை வடிவத்தில் ஹாரான் வரைக்கும், ஹாரானிலிருந்து பிறை வடிவில் சிரியா வரைக்கும், சிரியாவிலிருந்து பிறை வடிவில் எகிப்து வரைக்கும் செழுமையான பிரதேசமாக இருந்தமையால் செழும்பிறை என அழைக்கப்பட்டது. ஆனால் இன்று இச்செழிப்புள்ள பிரதேசத்தில் செழிப்பு குறைந்த பிரதேசமாக பலஸ்தீனா உள்ளது. கிழக்கே பாரசீக வளைகுடாவில் ஆரம்பித்து இன்றைய ஈராக்கினூடாக மேற்கே மத்தியதரை கடலை எல்லையாக கொண்டு தெற்கில் நைல் நதி வரை பரம்பி செல்கின்ற அரைவட்ட வடிவமான பிரதேசமாகும். மேலும் குறிப்பிட்டு சொல்வதானால் மத்தியதரை கடலின் கிழக்கே மேற்கு ஆசியாவைச் சேர்ந்த கடற்கரை பகுதியில் இது அமைந்துள்ளது. பலஸ்தீனா, இஸ்ராயேல், வாக்களிக்கப்பட்ட நாடு, பரிசுத்த பூமி, புண்ணிய பூமி, சீயோன் என்றெல்லாம் இது அழைக்கப்படுகின்றது. மேலும் இந்நாட்டின் எல்லைகளாக இருந்த எகிப்து, பபிலோனியா, அசீரியா ஆகிய பேரரசுகளின் தாக்கங்களுக்கு உள்ளாகி பல்வேறு காலப்பகுதிகளில் அடிமைப்படுத்தப்பட்ட நாடாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த பேரரசுகள் இந்த நாட்டிற்குள் ஊடுருவக்கூடிய வகையில் இரு போக்குவரத்து பாதைகள் அமைந்திருந்தன. ஒன்று கடல் வழி, மற்றது யுத்த வழி. இங்கு படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு அதனை நன்கு நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். அதாவது வணிகம் செய்வதற்கான கடல்வழி பாதை எகிப்திலிருந்து காசா தீவின் குறுக்கே கடற்கரை வழியாக கலிலேயாவையும் தமஸ்குவையும் கடந்து மெசபத்தோமியா வரை உள்ளது. அடுத்தது யுத்தங்கள் செய்வதற்காக சீனாய் பாலைநிலத்துக்கு குறுக்கே கிழக்காக மலைகளின் வழியாக தமஸ்குவையும் கடந்து மெசபத்தோமியா வரை உள்ளது. புராதன எல்லைகளாக வடபகுதியில் தான் என்ற நகரமும் தென்பகுதியில் பெயர்சபா என்ற நகரமும் காணப்பட்டன. வடக்கு தெற்காக நீளம் 150 மைல்களாகும். அகலம் வடக்கில் 30 மைல்களும் தெற்கில் 50 மைல்களையும் கொண்ட இதன் பரப்பளவு 7000 சதுர அடிகளாகும். தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களோடும் அவர்கள் வாழ்வோடும் உறவு கொண்ட இந்த நாடு நீர்வளம் நிலவளம் நிரம்பியதால் திராட்சை, அத்தி, பேரீந்து போன்ற பழங்களும் பால், தேன் என்பன நிறைந்தும் ஒலிவ மரங்களும் மிகுந்த தானியங்களும் ஆடு மாடுகள் வளர்ப்பதற்கான புல்வெளிகளும் பள்ளத்தாக்குகளும் கொண்டு விளங்குகின்றது. மம்ரே பள்ளத்தாக்கு குலமுதுவர்களின் உறைவிடமாகவும் யாக்கோபுவின் 12 புதல்வர்களும் பிறந்து வளர்ந்த இடமாகவும் இருந்தது. பின்னர் உலகெங்கும் வந்த கொடிய பஞ்சம் கானான் நாட்டையும் நிலைகுலிய வைத்தது. இதனால் குலமுதுவர் யாக்கோபு தம் பிள்ளைகள் மந்தைகளுடன் எகிப்தை நோக்கி புறப்பட்டு சென்றார். எகிப்து நாட்டில் எபிரேயர் என அழைக்கப்பட்ட இவர்கள் பலுகி பெருகி நன்கு வளர்ச்சியும் வலிமையும் பெற்று வந்தார்கள். ஏன் குழந்தை இயேசுவும் கூட ஏரோது மன்னனிடமிருந்து காப்பாற்றப்படுவதற்காக தஞ்சம் புகுந்த நாடும் எகிப்து ஆகும். பின்னர் அடிமைத்தனங்களாலும் ஆக்கிரமிப்புகளாலும் அது புறந்தள்ளப்பட்டது. மேலும் இயேசு பிறந்து வளர்ந்து அருஞ்செயல்களும் அற்புதங்களும் செய்து
பாதங்கள் பதித்து போதனைகள் செய்து பாடுபட்டு மரித்து உயிர்த்து விண்ணேற்பு அடைந்த நாடு ஆகையால் பலஸ்தீனா புண்ணிய பூமி அல்லது பரிசுத்த பூமி எனவும் அழைக்கப்படுகின்றது. அன்பார்ந்த மாணவர்களே, இந்த அமர்வில் கற்ற விடயங்களை மனதில் நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். இதன் மறுபகுதியோடு அடுத்த அமர்வில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி.